தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கும். அந்த தலைவலி தான் காமன். நம்ம பசங்க நம்மள நல்லா கவனிச்சுட்டாங்கன்னா டயபிட்டிஸாக வரலாம், இல்லையா டிமென்ஷியா மறதி நோய் வரலாம். எப்படி பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையை பார்த்தீங்கன்னாலே போகிறோம். குடியின் விலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீவி டாக்ஸ் பகுதியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். தட் இஸ் ஒரு டாக்டர் ஏவி ஸ்ரீனிவாசன், நியூரோஃபிசிஷியன், நரம்பியல் நிபுணர். இன்னைக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நம்ம போயிட்டுருக்கோம். எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இப்படிலாம் நிறைய எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. இந்த மைண்டு எப்படி வேலை செய்யுது, அதுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது, இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் பதில் ஒரு நரம்பியல் நிபுணர் கொடுக்க முடியும். இவரோட கிரெடிட்ஸை பற்றி சொல்லணுன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. 54 ஆண்டுகள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவருடைய பயணம் இருக்குது. 10 ஆண்டுகளாக ஒரு மாணவனாகவும் 30 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியராகவும் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்திருக்காங்க. இப்போது எமிரிட்டஸ் ப்ரொஃபஸராக அவரோட பணி தொடருது. இன்னும் அவரோட ஜேர்னியில் நிறைய பேருக்கு பயனுள்ள விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. எல்லா விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஒரு மருத்துவரா, நரம்பியல் நிபுணரா எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். இந்த நரம்பியல் அப்படின்னு சொல்லும் போதே இதில் நான் உங்களுக்குன்னு சொன்னால் அதில் நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது. பெரிய ஒரு ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் யூஎஸில் அதுக்கான ஒரு ரெகக்னேஷன், இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ரெகக்னேஷன் உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை யாருமே பண்ணியிருக்கல, நீங்கள் தான் அது ஃபஸ்ட் இண்டியன் அப்படின்ற ஒரு ப்ரைட் மூமெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்னு வரும்போது ஒரு காமனாக 4-5 பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த நாள்லேருந்து. பட் இன்னைக்கு எவ்ரி டே ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை குழந்தைங்கள்லேருந்தே கேட்குறாங்க. ஐயோ, இது அவ்வளோ காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். மேஜர் டிசீஸை தாண்டி நிறைய விஷயங்களில் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன், பிரெயின் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன், இதனால் வர பிரச்சனை என்னன்னே தெரியாமலே நம்ம என்ன போகணும்னு தெரியாமல் ட்ராவல் பண்ணுறோம். இப்படி நிறைய பார்க்குறோம் சார். ஸோ உங்களுடைய ஜேர்னியில் இவ்வளோ 54 ஆண்டுகள் இன்றைக்கி கடந்தும் ஒரு மருத்துவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது இன்னையோட ஸ்டடீஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படணும் சார். முதல்ல நரம்பியல் நிபுணர் அப்படின்னும் போது நரம்பு மண்டலம் அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு பேசலாம் சார். நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்குற சமயத்தில் இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு என்னென்னா 1லிருந்து 10 வரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஏன் இந்த 1லிருந்து 10ன்னா, 1ன்னு சொல்கிறது நம்மளுடைய மனசு ஒன்றே ஒன்று, அது பேர் வில் சொல்லலாம், என்ன வேணாம். 2ன்றது வலது பக்கத்தில் இருக்கிற மூளை, இடது பக்கத்தில் இருக்கிற மூளை. 2ன்றது மூளை 2 விதமாக பிரிஞ்சிருக்கு. 3ன்னு சொல்கிற சமயத்தில் நம்மளுடைய பிரெயினை இயக்கிற ஃபங்க்ஷன்ஸ் 3, மிச்சதெல்லாம் சாஃப்ட்வேர் தான். வெறும் ஹார்ட்வேர் பிரெயினில் இருக்கிறது 3. அது நாங்கள் 3 விதமாக சொல்கிறோம். காக்னிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது என்னென்னா, காக்னிஷனாக திங்க் பண்ணுறது, முதல்ல எண்ணுவது, அப்புறம் அதுக்கு உணர்வது. இந்த 2ம் சேர்றது தான் அதை காக்னிஷன் அண்ட் as well as பர்செப்ஷன், திங்கிங் அண்ட் பர்செப்ஷன் நம்ம சொல்லுவோம். 2வது மூமெண்ட். நம்ம லைஃபே மூமெண்ட் தான். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் தி ஐ, மூமெண்ட் ஆஃப் தி ஸ்பீச், மூமெண்ட் இன் த பாடி, மூமெண்ட் ஆஃப் யுவர் லெக், மூமெண்ட் ஆஃப் யுவர் எல்லாம் மூமெண்ட்ஸில் வந்துடுறது. 3வது ரொம்ப முக்கியம், அஃபெக்ட். நம்ம மூஞ்சியில் சந்தோஷத்தை காமிக்கிறோம், துக்கத்தை காமிக்கிறோம், கோபத்தை காமிக்கிறோம். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த மோட்டாரும் சேரணும், சென்சரியும் சேரணும். அப்போ தான் நமக்கு அந்த கொண்டு வர முடியும். அந்த முக்கியமான இந்த ஃபங்க்ஷன் முதல்ல நம்ம காக்னிஷன் பார்த்தோம், 2வது மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம், 3வது அஃப்கோர்ஸ் இது அஃபெக்ட். அஃபெக்ட்னா இங்கிலீஷில் மோட்டார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன்னு பேர். 4ன்றது முக்கியமாக 4 பகுதியாக பிரிச்சிருக்கான் மூளையை. அது பகவான் சொல்லலாம், இயற்கைன்னு நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம். அதில் ஒன்று திங்கிங், அதாவது நம்ம நினைக்கிறது, அது ஃப்ரான்டல் லோப், அது இங்கே தான் இருக்குது. 2வது டெம்பரல் லோப், அதனால தான் வச்சு நம்ம பேச முடிகிறது, பாட முடிகிறது எல்லாம். 3வது உணர்ச்சிகள்லாம் இங்கே வருது, அது பேர் அதனால தான் நாங்கள் பெரைட்டல் லோபுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பின்னாடி பார்க்குறோம், அது பேர் நம்ம அஃப்கோர்ஸ் ஆக்சிபிட்டல் லோபுன்னு சொல்கிறோம்.
இந்த 4 லோபு மட்டும் இருந்து பாகமாக பார்க்க முடியாது. ஏன்னா 5 வந்து அதுதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதுதான் 5ன்றது நம்பரில் வரும். அடுத்தது இந்த 5 2 மூளையும் இந்த 5 எஸ்பெஷலி இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இரண்டும் செவியாக இருக்கணும்னா உங்களுக்கு 6 முக்கியமான மூளையில் இயங்க வைக்கணும். பகுதிகள் பேர். அதில் வந்து நம்மலாம் இப்போ எல்லா இதுலேயும் ப்ரோக்ராமர்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமரை பண்ணுறது பேசல் கேங்லியான்னு நாங்கள் சொல்கிறோம். இது ப்ரோக்ராம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதை வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து பர்ஃபெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அது பண்ணுறது சிறுமூளை. அந்த சிறுமூளை எல்லாம் பண்ணி கேக் மாதிரி கொடுக்கறது, ஸ்வாலோ பண்ணுறது நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ். அதை வச்சுட்டு தான் நம்ம இயங்க முடியும். ஸோ மூமெண்ட்டை கொடுக்கறது, அது பேசுறது எல்லாமே மூளையினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஒன்று வந்து அது பேர் தான் வந்து கார்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொன்னோம் 4 விதமான போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது கார்டெக்ஸ். இந்த 3 ஒழுங்காக வேலை செய்யணும்னா உணர்ச்சிகள் வெளியிலேருந்து பூமியிலேருந்து எல்லா விதமான உணர்ச்சிகளும் நம்மளுடைய மெய்வாய், கண், மூக்கு, செவி மூலம் போய் அது வந்து ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது. ஸோ இந்த சென்சரி சிஸ்டம்ன்றது தனியாக 4th சிஸ்டம். இந்த வெறும் சென்சரி சிஸ்டம் அண்ட் மோட்டார் சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு தரையும் போய் வர்றதுக்கு பதிலாக கடவுள் வந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அது வந்து டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி சென்சரி சிஸ்டம் கேட்க வேண்டாம். அதே மாதிரி மூமெண்ட் சிஸ்டம், மோட்டார் சிஸ்டம் நாங்கள் சொல்கிற போது அதுவும் கேட்காது. இந்த 3த்தையும் மோட்டார் சிஸ்டம், சென்சரி சிஸ்டம், ஆட்டோனாமிக் சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஒன்று அடக்கி ஆள்றது அந்த சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஒரு மனிதன் வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் எ மேன் இஸ் எ ஜென்டில்மேன், உமன் இஸ் எ லேடி, அந்த ஃபங்க்ஷன் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஸோ இது 6 விதமான பிரிவுகள். கழுத்துக்கு கீழே தொண்டையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா முதல்ல ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு வந்து உணர்ச்சிகளுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு வர்றது பேர் வந்து அதுக்கு ஒரு நேம் சென்சரி ரூட்டுன்னு சொல்கிறோம். பிரெயின்லேருந்து டைரக்ஷன் போகிறது மோட்டார் ரூட்டுன்னு சொல்கிறோம். இந்த மோட்டார் ரூட்டும் சென்சரி ரூட்டும் ரெண்டும் சேர்ந்து பெரிஃபரல் நர்வாக மாறிடுது. அந்த பெரிஃபரல் நர்வ் ஒரு கேப் கொடுக்குது, அது நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து கடைசியில் நம்ம மசிலுக்கு வந்து நம்ம மூமெண்ட்டு மூளையிலேருந்து கடைசியில் ஸ்பைனல் கார்டு வந்து முடிகிறது. இது வந்து 7 விதமான 8ன்றது வந்து ரெப்ரசன்ஸ் 8 விதமான ஸ்பீச் ப்ராப்ளம். நம்ம ஒரு சென்டென்ஸை ஒரு 7 வேர்ட்ஸ் இருக்க சென்டென்ஸை கொடுத்து ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட்டேஷன் முடிஞ்சதுன்னா அதில் 4 விதமான ப்ராப்ளம் வரும். அதை ரிப்பீட் பண்ண முடியலன்னா அது ஒரு 4 விதமாக ப்ராப்ளம். இந்த 9ன்னு வர்ற சமயத்தில் நம்ம அதர் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாங்க, கண், காது, மூக்கு, அப்புறம் இருதயம், அப்புறம் லீட் எல்லாத்தையும் சேர்த்து 9 விதமான சிஸ்டம். 10ன்னு சொல்ல போனீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், உங்கள் கையிலேயே இருக்குது. எப்படி பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையை பார்த்தீங்கன்னாலே போகிறோம். இந்த கையில் இது முதல் வந்து நாம் வந்து இது வந்து தம்முன்னு சொல்கிறோம். அந்த முதல் எழுத்து டி அப்படின்னா ட்ரோமானால் வரும். 2வது டாக்ஸிக் ஆர் டியூமர். 2வது ஃபிங்கர் வந்து நாம் வந்து ஆள்காட்டி வரன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இது வந்து என்னென்னா திஸ் கேன் காஸ் ஐ இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிறதுனால ஐ இஸ் எ கேபிட்டல். இன்ஃபெக்ஷன், பேட்ரி, அது எல்லாமே டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி வர்றது. 3வது மிடில் ஃபிங்கர். இந்த மிடில் ஃபிங்கர் எம்முன்னா எல்லா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் இதில் கிட்னி, லிவர் எக்ஸட்ரா. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ டைமண்ட் ரிங். அழகாக எல்லாம் அதில் டீன்ற எடுத்துட்டிங்கன்னா டீஜெனரேஷன் அண்ட் டீமாலினேஷன். இந்த லிட்டில் ஃபிங்கர் அது பேர் வந்து லிட்டில் ஃபிங்கர்னு சொல்கிறோம். அது லிட்டில் ஃப்ளோ ஆர் ஆப்சன்ட் ஃப்ளோன்னா அது வந்து வேஸ்குலர் காசஸ், ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு. 3வது இந்த கை இருக்குது. இந்த கையில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஹேண்டுன்னு சொல்கிறோம். ஹெச்னா ஹெரிடிட்ரி, அப்பா அம்மா மூலம் வர்றது. என்டின்னா நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ். நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸில் அதில் முக்கியமாக நம்ம எடுத்துட்டோம்னா B12, D3 அந்த மாதிரி யூரிக் ஆசிட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நரம்பு எப்படி பாதிக்கப்படுகிறதுன்னா இதை வச்சு 1லேருந்து 10 வரை நம்ம சொல்லிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கையை பார்த்தாலே இந்த டாக்டருக்கே நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். சூப்பர் சார், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. 10 ஃபிங்கர்ஸில்
நரம்பு மண்டலம் எப்படி ஒரு செயல்படுது அப்படின்னு. இப்போ நரம்புனால வர பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான டிசீஸ் பொதுவா இருக்கு சார்? ஹெரிடிட்டரியாவும் சரி, இல்ல சடனாவும் சரி. உலகத்துல முக்கியமா வந்தது மூளையில வந்து தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கும். அந்த தலைவலி தான் காமன். அது வந்து எல்லாருக்கும் வரலாம். 2வது பிரிவு வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கை ஒரு கால் இழத்தல் ஸ்ட்ரோக் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 2த்த விட முக்கியமானது எல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் தான் வேலை செய்யறது. அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அது வந்து எபிலெப்சியா மாறலாம். அது எபிலெப்சி வந்து. இது எல்லாத்த விட நமக்கு வந்து இப்ப இருக்கிறது வந்து என்னன்னா, ஞாபக சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது போச்சுன்னா யூ கெட் டிமென்ஷியா. நம்மளுடைய ஆயுள் எடுத்துட்டீங்கன்னா 1947 நம்மளுடைய வயசு வந்து 34 37. இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியன் ஒவ்வொரு இதுலேயும் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 74. அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். இந்த வயது அதிகமாக அதிகமாக இந்த மறதி நோயின்றது வரலாம். இது வந்து சிம்பிள் நோய் சொல்லியாச்சு. இதையே நம்ம ஏபிசிடியில் சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். வயசான காலத்தில் ஏன்னா ஆர்ட்ரைட்டிஸ்னா முட்டிக்கு முட்டி வலி வந்து வீக்கம் வருது. இன்னொன்று வந்து ஆர்டிரைட்டிஸ். ஒன்று வந்து ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று வந்து ஆர்டிரைட்டிஸ்னா பிளட் வெசல் அஃபெக்ட் ஆகலாம். பின்னா பிளட் ப்ரெஷர் வரலாம். பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நான் அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறது 120 + ஏஜ், அதுதான் உங்களுடைய பர்மிசபிள் ஏஜ் ஃபார் சிஸ்டாலிக் ப்ரெஷர். டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து உங்கள் வயசு வந்து 70 வயசுக்கு 60 வயசு கீழே இருந்தீங்கன்னா 90க்கு கீழே இருக்கலாம். 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா 90 வரைக்கும் போகலாம். தப்பு போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர். பின்னா சின்னா செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி எல்லாருக்கும் 70 வயசுக்கு மேலே போச்சுன்னா வரலாம். டி அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம பசங்க நம்மள நல்லா கவனிச்சுட்டாங்கன்னா டயபெட்டிஸாக வரலாம். பசங்க நிறைய கொடுத்து ஸ்வீட்டாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா. இல்லையா டிமென்ஷியா மறதி நோய் வரலாம். ஈன்றது வந்து நமக்கெல்லாம் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம கொழுப்புள்ள பதார்த்தங்களை நிறைய சாப்பிட ஆரம்பித்தோம்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து இந்த எபிலெப்சி டிசார்டர். எஃப்னா அதான் ஃபெட்டிக், ரொம்ப டயர்டாக இருக்கும், என்னால் ஹாஸ்பிட்டலே போக முடியல, உட்காந்துட்டு இருப்பான். ஜீனா கிடினஸ், தலை சுத்தல் எல்லாருக்கும். அந்த தலை சுத்தல் வந்ததுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது கண்ணு சரியாக வேலை செய்யலைன்னா வரும், காதுக்கு பின்னாடி இருக்கிற பேலன்ஸ் அப்பரேட்டஸ் வேலை செய்யலைன்னா வரும், கழுத்துலேருந்து மூளைக்கு செல்லுகின்ற அந்த சென்சேஷன் வரலைன்னா தலை சுத்தல் வரும். 4வது கை காலில் வந்து நியூராபதி வந்ததுன்னா அவனும் நடக்க முடியாமல் அவனுக்கும் அந்த தொந்தரவு வரும். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெச்னா ஹெட்ஏக், தலைவலி இப்போ ரொம்ப காமன். ஐன்னா தலையில் ஏதாவது அடிபட்டுதுன்னா தொந்தரவு வரலாம், ஹெட் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறோம். அது ஹெச்லேயும் வரலாம், ஐலையும் வச்சுக்கலாம் இன்ஜுரிஸ்ன்னு. அப்புறம் அந்த முக்கியமாக A to I இல்லைன்னா அவன் ஜாலி பர்சன் வித்தவுட் அ ப்ராப்ளம். அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இதுக்குள்ளேயாவது கனெக்ட். ஆனால் ஒன்று நீங்கள் இன்னொரு ஏபிசிடி ஆம்பளைங்களா இருந்தால் சொல்லிக்கணும். ஏன்னா ஆல்கஹால், பின்னா பீடா ஜர்தா, சின்னா சிகரெட்டு, டின்னா டிஸ்கோ டான்ஸு டேம்ஸு ட்ரக்ஸு. இதுவும் வந்து வியாதியை வந்து நமக்கு வந்து பெரிய வழியில் வியாதியை வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக அதை தமிழில் சொல்ல போனால் குடியின் விலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக சார். இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பவுடர் அந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, வெரைட்டிஸ் ஆஃப், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைஃப்பில் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதில் ஒழுங்காக இருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். 70 வயசுன்றது ரொம்ப சாதாரணமாக நம்ம வரும். கரெக்ட் சார். நான் இதை வந்து லாஸ்ட்டாக கேட்கணும்னு நினச்சேன். சின்ஸ் நீங்கள் இப்போ இந்த ஏபிசிடியில் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்ததுனால இப்பயே கேட்டுடுறேன். என்னென்னா, இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரியான ஒரு இதில் போகிறவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் ரீஹேப் போயிட்டு திரும்பி வராங்க. அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் நரம்பு தளர்ச்சி இருக்குது, நர்வஸ்
பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதுலேருந்து மீண்டு வந்தால் கூட அது ஒரு சைடு எஃபெக்டாவோ இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு பை ப்ராடக்டாவோ அது கூட வர்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதை சைடு எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக சைடில் எஃபெக்டாக கொடுக்குற ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருந்தா சைடு எஃபெக்ட் நல்லாயிடும். சைடு எஃபெக்டை காப்பாற்றலாம். முக்கியமாக வந்து தூங்குறது, சுகர் பார்த்துக்கிறது அண்ட் பிபி பார்த்துருந்தா இவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இவங்களுக்குனால அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதை முதல்ல இவங்க கவனிச்சிக்கணும். குடிக்கிறது நிறுத்தினாங்களே பாதி போயிடும். அதனால் என்னுடைய ஃபீலிங் வந்து என்னென்னா, இவங்கள ஒரு நல்ல லாட் ஆஃப் பீப்புள் கேன் கோ டு குட் நர்சிங் ஹோம்ஸ் அண்ட் குட் மீட் த டாக்டர்ஸ். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. பார்த்து மருந்தை நிறுத்திட்டோம்னா 100% நல்லா இருக்க முடியும். இல்லை, அந்த மாதிரி நிறுத்தி சரியானவங்களுக்கு தான் வந்து நரம்பு தளர்ச்சி நிறைய இருக்கிறதுன்றது. சரியானவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நரம்பு தளர்ச்சி இவங்களுக்கு வரும்னு எடுத்துக்கலாம். அந்த வர்றவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தா நல்லா டெஃபினட்டாக ஓரளவுக்கு. மெடிசினே வந்து உங்களுக்கு பொதுவாக இந்த க்யூருன்ற வேர்டுன்றதை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணோம். கண்ட்ரோல்ற வாட்டரை கரெக்டு. பிபியா கண்ட்ரோல், சுகரா கண்ட்ரோல், கொலஸ்ட்ராலா கண்ட்ரோல், ஆஸ்துமாவா கண்ட்ரோல், ஆர்த்ரைட்டிஸ்னா கண்ட்ரோல், எல்லாம் கண்ட்ரோல். இங்கிலீஷில் நாங்கள் சும்மா சொல்கிறோம், த க்யூரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெடிசின் இஸ் சர்ஜரின்னு சொல். ஓகே, அதுதான் க்யூரேட்டிவ் ஃபார்ம். மிச்சதெல்லாம் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பிபி கண்ட்ரோல் பண்ணணும், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஸ்லீப்போட முக்கியத்துவம்னா எவ்வளோ தூரம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சார்? தூங்கினா அதில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு மறதி நோய் வராமல் தப்பிச்சுக்கலாம். பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குது? மைண்டு வந்து இட்ஸ் தி ரியல் பிரெயின். அப்படி ஆக்ஷனுக்கு மைண்ட் இல்லைன்னா ஆக்ஷன் இல்லை.